மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் சிலர் அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் போலி காணி உறுதிகளை கொண்டு காணிகளை அபகரிக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பிரதேசத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை கல்லடி பாலத்துக்கு அருகில் முன்னெடுத்தனர். ஆட்சியாளர்களின் பாராமுகமான நிலையினால் பாதிப்பினை சந்திக்கும் மக்கள் உயர் அதிகாரிகளே கவனம் எடுத்து அரச காணியினை பாதுகாத்து தாருங்கள், அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் காணியில் அடிக்கடி அத்துமீறல் யார் யாருக்கு உடந்தை, அரசாங்க அதிகாரிகளின் கவனியினத்தால் மூழ்க போகும் மக்கள், குடியிருப்புகள் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலி காணி உறுதிகளை செய்து மோசடிகளில் ஈடுபடும் கும்பல்கள் அரசு அதிகாரிகளின் துணையுடன் நீதிமன்றங்களை பிழையான வகையில் வழிநடத்தி அரச காணிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். கல்லடி பாலத்துக்கு அருகில் காணப்படும் நீண்ட காலமாக வடிசல் காணியாக உள்ள நிலையில் அதனை அடைத்து நிரப்புவதனால் எதிர்காலத்தில் குறித்த பகுதியானது கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாவதுடன் கல்லடி தொடக்கம் காத்தாங்குடி வரையான பகுதிகளும் பாதிக்கப்படும் நிலைமை காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கல்லடி ஊர்வாழ் மக்களின் நாள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம். என்னென்று சொல்ல போனால், இங்க கள்ள உறுதிகளை பயன்படுத்தி கொண்டு நீதிமன்றத்தின் பிழையான வழியில் வழிநடத்தி கொண்டு இருக்கும் சில கள்ள உறுதி முடிக்கும் கும்பல்களின் அட்டகாசம் கல்லடி இந்த பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் மக்களின் ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு நடந்தன, அரசியலின் தலையீடுகள் எவ்வளவு இருந்தாலும் கூட அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய சான்றிதழ்களை கொடுப்பதனால் ஏற்படும் இந்த விளைவுகளை இந்த கல்லடிவாழ் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக இது அரசு காணியாக இருந்த இந்த பிரதேசமானது, இந்த காணியானதை இப்ப தற்போது தனியார் காணி என உறுதிப்படுத்திக் கொண்டு சில அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதற்கு உடனடியாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு மிக கட்டாயபூர்வமாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னவென்றால், இதில் இந்த கல்லடி பிரதேசத்திலே வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் கூட தண்ணிகள் இந்த வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இதனை கூட அடைத்து வைத்து மாநகர சபையின் தண்ணீர் வடிகால்களில் நிர்மாணிப்பு செய்வதற்குரிய அந்த இடமும் கூட தற்பொழுது அதையும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடியோக்குரிய போக்குவரத்து சபைக்குரிய காரியங்கள் கூட இதை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லடி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைக்கு மிக குறுகிய முறையிலே தீர்வு ஒன்றை தரும் அருமையான தாழ்மையுடைய அரசாங்கத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். வணக்கம். எமது வட்டாரமாகிய 12ஆம் வட்டாரத்தில் கல்லடி முகத்துவாரம் கிராம சேவருக்கு உட்பட்ட இந்த வெட்டுக்காணியாக இதை காணியை இந்த ஊர் மக்கள் 100 வருஷத்துக்கு மேலாக காணி கிடந்தும் இதனை மக்கள் பிடிக்காததுக்கு காரணம் இந்த காணி ஒரு வெள்ளம் அதை ஆபத்துகள் ஏற்படும் அனர்த்தங்கள் ஏற்படும் நேரத்தில் இந்த வழியால் நீர் வடிந்தோடுவதற்காக இங்கே இந்த காணியை இந்த ஊர் மக்களே கைப்பற்ற முயற்சி செய்யவில்லை. இப்படி இருந்தும் அயலவர் அவர்கள் கள்ள உறுதிகள் எப்படி எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு மாநகர சபை, பிரதேச சபை இதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த காணி அடைப்பை அரசாங்க அதிபரும் முயற்சி செய்து உடனடியாக அதிகாரிகள் முயற்சி செய்து இந்த காணி அடைப்பதை நிறுத்த வேண்டும். அவர்களுடைய உண்மையான விவரங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இன்று மக்களால் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் என்ற ரீதியில் கலந்து கொண்டு இந்த வட்டாரத்து உரிய மக்கள் என்ற ரீதியில் நானும் இதற்கு எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கல்வர்களே வெளியேறு, கல்வர்களே வெளியேறு, மறுபடியாக காணியை அடைக்கும் கல்வர்களே வெளியேறு.
வெளியேறு